எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறோம். கேட்க தயாரா இருக்கீங்களா? சத்யா கவனம். சத்யா நிலையாக ஓரிடத்தில் இருக்க மாட்டான். ஓடுவான், குதிப்பான், சுற்றுவான், உருளுவான், பிறகு விழுவான். ஒரு நிமிஷம் சும்மா உட்காரு என்கிறார் அப்பா. உனக்கு அடிபட்டா என்கிட்ட அழுதுகிட்டே வராத என்கிறார் அக்கா. ஏதாவது உடஞ்சா தெரியும் சேதி என்கிறார் தாத்தா. நீ வகுப்ப தொந்தரவு செய்யற என்கிறார் அவனுடைய ஆசிரியர். ஆனால் அவன் கைகளும் கால்களும் எப்போதும் நடனமாடிக்கொண்டிருந்தால் சத்யா என்ன செய்வான்? இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு வாரத்திலும் சத்யாவுக்கு மிகவும் பிடித்த நாள் இதுதான். ஏனென்றால் அன்றுதான் அவன் தன்னுடைய அம்மா வேலை செய்யும் பண்ணைக்கு செல்வான். பண்ணைக்கு செல்ல நீண்ட தூரம் நடக்க வேண்டும். மேலும் கீழும் செல்லும் ரகசிய வழிகள், அடர்ந்த காடுகள், நளினமாக செல்லும் ஓடைகள், இவற்றை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். நான் முயல போல துள்ளி குதிக்க போறேன். மான போல விருந்தாடி போவேன். சேறு ரொம்ப ஈரமா இருக்கு கண்ணா, பாத்து வா என்கிறார் அம்மா. நான் பூரான போல ஊர்ந்து போவேன். பாம்ப போல நெளிஞ்சு போவேன். கவனம் கண்ணா, முள்ளு குத்த போகுது என்கிறாள் அம்மா. நான் சிலந்திய போல ஊசலாடுறேன். கரங்க போல தாவறேன். பலமான கிளைகளா பார்த்து புடிச்சுக்கோ கண்ணா, என் செல்ல குரங்கு குட்டியே என்கிறார் அம்மா. நான் வாத்த போல துடுப்பு போடுறேன். தவளைய போல நீந்தி செல்லறேன். ஆழ இல்லாத இடத்திலேயே இரு, சரியா என்கிறார் அம்மா. நான் பள்ளி போல மேல ஏறறேன். ஆட்ட போல குதிக்கிறேன். விழுந்துடாதடா செல்லம் என்கிறார் அம்மா. சத்யா கைகளை இறகுகளைப் போல விரித்து பறக்க முயன்றான். நான் ஒரு வல்லூர போல உயர்ந்து காத்துல மிதந்து செல்ல போறேன் என்று கற்பனை செய்தான். மாலை வேளையில் சூரியன் மறைந்து வண்டுகள் ரீங்காரமிடத் தொடங்கின. வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. சோர்வடைந்திருந்த சத்யா அம்மாவின் முதுகில் ஏறிக்கொண்டான். மேலும் கீழும் செல்லும் வழிகளில் வயல்கள், காடுகள், ஓடைகள் எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பினர். வீட்டில் சகதியும் சிராய்ப்புகளுமாக இருந்த சத்யாவை பார்த்து அப்பாவும் அக்காவும் தாத்தாவும் விழுந்து விழுந்து சிரித்தனர். தாத்தா அவனை குளிப்பாட்டி விட்டார். அப்பா அவனுக்கு உணவு சமைத்தார். அவன் கண் அயர்வதற்காக அக்கா கதைகள் சொன்னார். தூக்கத்தில் சத்யா கனவு காண்கிறான். அந்த கனவுகளில் அவன் ஓடுகிறான், குதிக்கிறான், சுற்றுகிறான், உருளுகிறான், பிறகு பறக்கிறான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? உங்களை சுத்தி இருக்கிற விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் வேற வேற மாதிரி நகரும், கவனிச்சிருக்கீங்களா? இந்த கதையில வர சத்யா போல அந்த விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் வெவ்வேற மாதிரி நகரும். நம்ம போலவே சுவையான உணவையும் வசதியான வீட்டையும் அன்பான தன் குடும்பத்தையும் கண்டறிவதற்காகத்தான் அவைகள் நகர்கின்றன. அவற்றில் சில மற்ற விலங்குகளின் பிடியிலிருந்து தப்பவும் அவற்றால் உண்ணப்படாமல் இருக்கவும் நகர்கின்றன. சரி, இப்போது சில விலங்குகளும் பறவைகளும் எப்படி நகர்கின்றன அப்படிங்கறத பார்க்கலாமா? டால்பின்கள் தண்ணியிலேந்து உயரமா துள்ளி குதிக்க முடியும். உங்களால டால்பின் மாதிரி துள்ளி குதிக்க முடியுமா? சபாஷ்! நிலத்தில் உள்ள விலங்குகள்லயே மிக மிக வேகமானது சிறுத்தை. குறிப்பா வேட்டையாடும் போது அதுங்க அதிவேகமா ஓடும். உங்களால அவ்வளவு வேகமா ஓட முடியுமா? எங்க இங்க இருந்து அங்க ஓடி காட்டுங்க. சபாஷ்! நண்டுகள் பக்கவாட்டுல நடந்து செல்லும். நீங்களும் பக்கவாட்டுல நடந்து காட்டுங்க. அருமை அருமை. வெட்டுக்கிளிகளால அதிக உயரத்துக்கு குதிக்க முடியும்.
குறிப்பா அதுங்க வேட்டையாடப்படும் போது. உங்களால அதிக உயரத்துக்கு குதிக்க முடியுமா? பாத்து பாத்து தலை இடிக்க போகுது. நத்தைகள் மெதுவா ஊர்ந்து போகும், மிக 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 மெதுவா. நீங்களும் இந்த இடத்திலேந்து அந்த இடம் வரைக்கும் மெதுவா 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 ஊர்ந்து செல்லுங்க பாப்போம். இன்னும் மெதுவா, ஓடக்கூடாது. மெதுவா மெதுவா. அப்படியே மெதுவா அந்த இடத்துக்கு வரைக்கும் போங்க. சபாஷ்! இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நானும் சம்யுக்தா அருணும் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம். சத்யா கவனம். எழுதியவர் யாமினி. தமிழில் கிருஷ்ணன். வெளியீடு பிரதம் புக்ஸ்.